வாங்க ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுல ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம். நாம இன்னைக்கு செய்ய போறது மாங்காய் பச்சடி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் மாங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் தோலோட போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதோட ஒரு 2 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 50 மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். பெரட்டி விட்டாச்சு. எடுத்து வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி விட்டுட்டு சர்க்கரையை நீ இதோட சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது காய்ச்சி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் ஒரு 350 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு சர்க்கரை ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பாகு மாதிரி காய்ச்சி அதோட சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராமுக்கு ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டு. நல்லா சர்க்கரை கரையிட்டும். கரைஞ்சி பிற்பாடு மாங்காயோட சேர்த்துக்கலாம். மாங்காயோட சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துல கெட்டியாயிரு. அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திரண்டு வர்றப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இனிப்பு புளிப்பு காரம் கலந்த ஒரு சுவை. உங்களுக்கு பசியே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்றப்போ உடனே உங்களுக்கு பசியாயிரு. ட்ரை பண்ணி பாரு.